கும்பகோணம் அருகே அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடாகும் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவில். இங்கு 60 தமிழ் வருட தேவதைகளும் 60 படிக்கட்டுகளாக அமைந்த கட்டுமலை கோவிலாகும். இத்தலத்தினை தரிசனம் செய்ய வருகை தரும் முருக பக்தர்களுக்கு 60 தமிழ் வருட தேவதைகளும் 60 படிக்கட்டுகளாக இருந்து சேவை செய்வதாக ஐதீகம். மேலும் இத்தலத்தில்தான் முருகப்பெருமான் தனது தந்தை சிவபெருமானுக்கு ஓம் என்னும் பிரணவ மந்திர பொருளை குருவாக இருந்து உபதேசம் செய்தார் என்பதும் வரலாறு. எனவே இத்தலத்தில் முருகப்பெருமான் சுவாமியே நீ என்றும் சுவாமிநாதன் என்றும் போற்றப்படுகிறார். இத்தகைய பெருமைக்குரிய தலத்தில் ஆண்டுதோறும் சித்திரை பெருவிழா 10 நாட்கள் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதுபோல இவ்வாண்டு இவ்விழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழா நாட்களில் தினமும் காலை மாலை இருவேளையும் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. கடந்த 7ஆம் தேதி காலை தன்னைத்தானே பூஜித்தலும் இரவு பஞ்சமூர்த்தி சுவாமிகள் புறப்பாடும் நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியான 9ஆம் நாளான இன்று சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேவானையுடனும் தேரில் எழுந்தருளினர். மங்கள வாத்தியங்கள் முழங்க தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து வந்தனர். நாளை 10ஆம் நாளான காவிரி ஆற்றில் தீர்த்தவாரி நடைபெற உள்ளது. பின்னர் இரவு கொடியிறக்கம் செய்யப்பட்டு சுவாமி மலை கோவிலுக்கு திரும்ப உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் உமாதேவி மற்றும் பணியாளர்கள், நிர்வாகிகள், உபயதாரர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர்.